ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லட்டு ஸ்வீட் ஹோம் சேனலை பார்க்க வந்தேன். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. மத்தியானம் லஞ்சு டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ரெசிபி. குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அது கூட வந்து நல்லா வந்து பிரியாணி அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் சீக்கிரமாக வந்து வேகிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு பிரியாணிக்கு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இது கூட வந்து சேர்த்துருக்கேன். கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், ஏன்னா இந்த பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்காமல் வந்து இருக்கணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து ஓரமாக வந்து தள்ளிட்டு தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, ஏன்னா தக்காளி நாட்டு தக்காளி இருக்கனால புளிக்குது. ஸோ 2 தக்காளி வந்து இது கூட சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து சேர்க்கலை, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இது ஒரு சீரக சம்பா பிரியாணி கலரில் வந்து வரணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து சேர்த்துட்டு புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் எப்போவுமே கொத்தமல்லி வந்து சேர்க்கணும், ஏன்னா புதினாவோட எசென்சியல் ஃபுல்லாக வந்து அந்த மசாலாவில் வந்து நல்லா இறங்கணும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாமா. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்டான பிரியாணி வந்து செய்யும்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து ஓரமாக தள்ளிவிட்டு அந்த எண்ணெய் வந்து சென்டராக வந்து வரும். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அதையும் இந்த மசாலா கூட நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலா ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். எப்போவுமே நான் வந்து சீரக சம்பா வந்து மேக்ஸிமம் சீரக சம்பா குருணை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி எமர்ஜென்சியாக இருக்கிறதுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கிறதுக்காக நான் அதில் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து அரிசி வந்து அளந்து வச்சுருந்தேன். ஸோ 1க்கு 1.5 அப்படிங்கிற கணக்குக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துட்டு இந்த மொத்த மசாலா தண்ணி இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி உப்பு வந்து சேர்ந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இது நல்லா வந்து கொதித்து நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் வந்து போகட்டும். அதுக்கப்புறம் சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு காளான் பிரியாணி இல்லை வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த பிரியாணி குருணை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தண்ணி மட்டும் வந்து அளவு வச்சுக்கோங்க. அரிசியை வந்து இது கூட சேர்த்தாச்சு. ஸோ அரிசி வந்து நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணுற இந்த கேப்பில் அட ஆரம்பத்துலேயே நான் ஆம்லெட் பிரியாணின்னு தானே ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கான ஆம்லெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு வந்துடலாமா. கொஞ்சம் சிம்பிள் தான். ஆம்லெட் எப்போவுமே வந்து போடுற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நான் அதை வந்து எடுத்துட்டேங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா கூட நல்லா வந்து டிப் ஆகி இது ஃபுல்லாக வந்து வேகலை, உள்ளர வந்து அப்படியே கொஞ்சம் ஆம்லெட் வந்து வேகாமல் தான் இருக்குது. ஸோ ஒரு 4 இது மாதிரி எடுத்து தம் போடுறதுக்கு முன்னாடி இதை அப்படியே வந்து கோட்டிங் வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து தம்மில் வந்து வச்சுட்டேன். விசில் மட்டும் போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷங்க. என்றைக்கெல்லாம் நான் வந்து அவசரமாக இந்த மாதிரி செய்கிறேனோ அன்றைக்கி தான் அடி பிடிக்காது. மசாலா கரெக்டாக வந்து இருக்கும். உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சமைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நிறையா டைம் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அவசரமாக சமைக்கும்போது அந்த டிஷ் வேறு லெவலில் இருக்கும்னு. அப்படி தான் இந்த ஆம்லெட் பிரியாணியும் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இதை எப்படி சாப்பிட்ணுங்கிற ரூல்ஸை நான் தான் சொல்லுவேன். அப்படியே அந்த சுட சுட இருக்க அந்த ஆம்லெட் தம்மில் வந்து அந்த ஆம்லெட் அப்படியே பிச்சு இந்த சுட சுட இருக்க அந்த பிரியாணி இல்லை குஸ்கான் கூட வச்சுக்கலாம், அதை அப்படியே 2யும் ஒன்றா சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது கை சுடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் சாப்பிடேன்னு நாக்கு வந்து கேட்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆம்லெட் பிரியாணி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில்